Hi and welcome to our channel. This is Vino's Kitchen. Please subscribe and share your friends and ஹலோ family. வெல்கம் டு வினோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா நாட்டு மீன் குழம்பு அப்புறம் நாட்டு மீன் வறுவல் இது ரெண்டும் அருமையாக செய்ய போகிறோம். வாங்க எல்லோரும் வந்து சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் என்ன மீன் குழம்பு இன்றைக்கி செய்வீங்க ரெகுலராக அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாட்டு மீன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். வேறு என்ன மீன் உங்களுக்கு பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேவையான அளவு நம்ம மீனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இங்கே வறுவலுக்கு தேவையான மசாலாலாம் கலந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. கூட குழம்புக்கு தேவையான மாங்காய் 2 பீஸு, கத்திரிக்காயை வந்து ஒரு 3 கத்திரிக்காயை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். தேவையான அளவு வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். மிளகாய் வந்து தேவையான அளவு காரத்துக்காக நம்ம சேர்த்துக்கலாம். நாங்கள் 2 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். தக்காளி வறுவலுக்கு இது தக்காளி வந்து குழம்புல கரைச்சி விட்டுக்கிட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான பூண்டு ஒரு 4 பல் வச்சுருக்கேன். கூடவே கருவேப்பிலை. இதுக்கு தேவையான குழம்புக்கு தேவையான புளிக்கரைசலை தனியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக காரம் எங்களுக்கு தேவையில்லைங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துருக்கோம். நீங்கள் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாரி காரத்தை அதிகப்படுத்திக்கலாம். தனியாக எடுத்து வச்சுருந்த தக்காளியை வந்து இந்த புளி கரைசல் மிளகாத்தூள் கரைசலில் கொஞ்சம் நம்ம நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது மீன் குழம்பு வைக்கிறதுக்கு கடாயை ஒன்று அடுப்பில் வச்சுக்கிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு கொஞ்சமாக வந்து கல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எண்ணெய் காஞ்சிச்சு. கொஞ்சமாக அதில் என்ன பண்ணணும்னா வெந்தயம் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நல்லா சீரகம் சேர்க்கும்போது செரிமான பிரச்சனை இல்லாமல் நல்லா செரிக்கும். கூடவே கருவேப்பிலை, பூண்டு, ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா கொஞ்சம் வதங்கி வரும்போது பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், குழம்பும் நல்லாயிருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் வீட்டில் இல்லைங்கிறதுனால பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு. இது கூட என்ன பண்ணுறோம், தக்காளியை சேர்த்துக்கலாம். கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன் உறவில் வதங்கி வந்துச்சு தக்காளியும் வெங்காயமும். இந்த ஸ்டேஜில் உள்ளே என்ன பண்ணுறோம்னாக்கா கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயை ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோம்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்துச்சு. ஒரு அருமையான பார்க்குறதுக்கே அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் போல இருக்குது. இந்த ஸ்டேஜில் கலக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கிற குழம்பு கரைசலை இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதி வர்ற வரைக்கும் ஒரு மூடியை போட்டு மூடி கவர் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் எந்த பாத்திரத்தில் செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வீட்டில் இந்த சட்டி உடஞ்சி விட்டது, அதனால் என்ன பண்ணுறோன்னா இந்த அலுமினிய பாத்திரத்தில் செய்கிறோம். சட்டியில் செஞ்சால் இன்னும் கொஞ்சம் மீன் குழம்பு இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் எந்த பாத்திரத்தில் மீன் குழம்பு வைப்பீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் ஆஃப்டர் த பிரேக் கண்டினியூ வாட்சிங். நாட்டு மீன் குழம்பு அருமையாக கொதிச்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம்னாக்கா மாங்காவை ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு மீன்லே கலவையாக இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்கேன். சிசி மீன், ஜிலேபி மீன், ரோகுன்னு 3 வெரைட்டியாக வாங்கிட்டு வந்திருக்கேன். கூடவே மீன் ஆட் பண்ணிக்கலாம். குழம்புல அருமையான ஒரு தலை, சிசியோட தலை. யார் யாருக்கெல்லாம் என்ன மீன் பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
குழம்புக்கு தேவையான மீனை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா மீன் வேகிற அளவுக்கும் கொதிக்க விடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அருமையான டேஸ்ட்டான நாட்டு மீன் குழம்பு ரெடி. பார்த்திங்கன்னா அழகாக தலை கிடக்குது பாருங்கள். சும்மா அருமையான குழம்பு. வாங்க வந்து சாப்பிட்டு போகலாம். வாங்க எல்லோரும் வாங்க. அருமையான நாட்டு மீன் குழம்பு, மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். வாங்க, உங்கள் வீட்டில் என்ன குழம்பு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.